வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். கம்மி ஆரம்பத்தி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ எல்லாருமே திரண்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா எடுத்தது தான். ஒன்று பார்த்தீங்கன்னா, அவைத்தலைவர்லேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்க மாவட்ட செயலாளர் வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவைத்தலைவரையும் மாற்றுறதுக்கான முயற்சியை ஈடுபட்டுக்கதான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் மாற்றினா ஒரு சில மாற்றங்கள் நிகழும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட வாரிசை, அதாவது மிதுனை பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் முயற்சி பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. அந்த முயற்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக சொத்துக்களே பார்த்தீங்கன்னா மிதுன் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு அளவுக்கு போயிட்டாராம். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில விஷயங்கள் இந்த மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு போடலாம்னு இருக்காருல, அதில் மிகப்பெரிய சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா, சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வெட்ட வெளியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ கூவத்தூர் திருப்பி மீண்டும் ஆரம்பம். சசிகலா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்க, சேத்துக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம்லாம் போனாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலன் தந்துச்சுன்னு நமக்கு தெரியும். பெரிய லெவலில் அவங்களுக்கு பலன் தரல. கூவத்தூர் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நவம்பரில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டும் போது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் இருக்க ஒரு 20 எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சசிகலா கையில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சசிகலா பார்த்தீங்கன்னா தீவிர அரசியல் இறங்கிட்டாங்க. ஸோ திவாகர் பார்த்தீங்கன்னா டெல்டா பகுதியில் இப்போ இல்லை. கூவத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திருப்பி மீண்டும் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட திட்டம் போடுறது தான் பார்த்தீங்கன்னா திவாகர் போயஸ் கடன்லேயே தங்கிட்டாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரியஸாக பிரச்சனை போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறாங்க. ஸோ சீனியர்கள்லாம் எதுக்கு கொதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட மகனை போய்ச்சராக கொண்டு வரணும். அவர் எவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா ஆளு, எடப்பாடியோட மகன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு ப்ரொமோஷன், எடப்பாடி மகனுக்கு ப்ரொமோஷன். எடப்பாடி மகன் பார்த்தீங்கன்னா எப்படி கட்சிக்குள்ளே என்ன உழைச்சார்ன்ற மாதிரி கேள்வி இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு வாரிசு அரசியல்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாலும் அவராச்சும் ஏதாச்சும் உழைச்சாரு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய லெவலில் உழைக்கல. இவருக்கு எதுக்கு இந்த அங்கீகாரன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் நிர்வாகிகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இருந்தார் எம்ஜிஆர். அதுலேருந்து எதுக்கு வெளியே வந்தார்னா, முத்துக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த வாரிசு கொண்டு வரதான் வெளியே வந்தாதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும், ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் ஜெயலலிதா வளர்த்தும் போதும் ஒரு விஷயம், அதாவது இது திமுக ஒரு வாரிசு அரசியல் கட்சி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் வரும்போது வைகோ வெளியேறினார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரலாறுல ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா அந்த வாரிசு அரசியலை நோக்கி வெளியேறினவங்க இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக கடைக்கோடி தொண்டன் கூட பார்த்திங்கன்னா மேலே வரலாம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ மிதுனை பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுனில்ன்றவர் பார்த்திங்கன்னா ஆலோசனையாளர். அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடியோட மகனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு வரதா சொல்கிறாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்குமே பிடிக்கல. ஸோ சீனியர்களே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருந்த கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்றாங்க. இந்த அளவுக்கு அதிருப்தினா எடப்பாடி பழனிசாமியை வயிறு அளவுக்கு, அதாவது சிவி சண்முகம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமணிக்கு போய் ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி இந்த மது விலக்கு மாநாடு திருமாவளவன் கூப்பிட்டுருக்காருல, இது பின்னாடி பாஜக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் தான் இது பின்னாடி இருக்கு. பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுக இடத்த பிடிக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை. இப்போ காங்கிரஸும் அதை முயற்சி பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் தான் ஒரு மூளையாக செயல்பட்டு தான் திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு எடுத்திருக்காரு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யார் போவாங்க, எடப்பாடி போக மாட்டார், குட்டி எடப்பாடி போவதா தகவல் வெளியாக இருக்குது. குட்டி எடப்பாடின்றது உதயகுமார் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ரீசெண்டாக இல்லை முன்னாடி பேசுனது, அதாவது நாங்கள் கூட்டணி வச்சா அது அங்கேயும் எங்களுக்கு பங்கு வேணும், அதாவது ஆட்சி பொறுப்புலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொறுப்பு வேணும் அப்படின்ற மாதிரி பங்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. திமுக இதை மறைமுகமாக பார்த்தீங்கன்னா சொன்னாலும், எதிர்மறைய நேரடியாக சொன்னாலும் திமுக பங்கு தரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக கிட்ட போனால் துணை முதலமைச்சர் பதவி தர வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அப்படியே பாஜக பார்த்தீங்கன்னா அதிமுகவை வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதிமுக கூட்டணி வருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ காங்கிரஸும் வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி முதவே இப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறது முதவே யார் கேட்டால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட இப்போ மாநில தலைவராக இருக்க செல்வ பெருந்தையை கூட கேட்டிருந்தாரு. நாங்களும் எவ்வளோ நாளாக இப்படியே இருக்க, எங்களுக்கு ஒரு பங்கு வேணும் இந்த ஆட்சியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ திருமாவளவனும் அதை சொல்கிற பார்த்தா
பின்னணியில் காங்கிரஸ் இருக்குன்னு தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் பயணம். ஸோ இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இது நல்லாவே தெரியுது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பிளவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது யாருனாலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுக்குறது வேலுமணி தரப்பு தான். அப்போ சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டார். சிவி சண்முகத்தை வந்து காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி ஒரு கோஷ்டியை உருவாக்கி பாக்கியராஜ்ன்றவர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்க குமரகுரு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தை படத்தை பெரிய அளவு போடவே இல்லை. போஸ்டர்லாம் விழுப்புரமே அவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஆனால் அவர் போஸ்டர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு படம் சிவி சண்முகம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா என்னன்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி கோஷ்டி இறக்கி விட்டுருக்கார் தலைவர் எடப்பாடி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு சிவி சண்முகம் என்ன பண்ணியிருக்காருன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எனக்கே நெருக்கடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு விட்டுட்டு டெல்லி போயிட்டார். ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு அமித்ஷாட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிட்டா கட்சி இல்லைங்க, நாங்கள் வந்து டக்குனே வாங்கிடுவோம், வட்ட வந்து பிடுங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் தான் போயிட்டு போகுதுன்னு வச்சுருக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ நவம்பரில் பார்த்திங்கன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நவம்பரில் பொதுக்குழு நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகன்றனால எடப்பாடி பழனிசாமி ஒரு பீதியில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி மட்டும் பீதியில் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் கூட இருக்கவங்க கேபி முனிசாமி, உதயகுமார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயக்குமார், இவங்கெல்லாம் ஒரு பீதியில் இருக்காங்க. ஸோ சீனியர்களுக்கு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனியர்களுக்கு நம்ம தெரியும் நத்தம் சாதாரண திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கட்சியை வழிநடத்தவே இல்லை. ஸோ இவங்களையும் பார்த்திங்கன்னா சசிகலா சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. இவங்க எதுக்கு அதிருப்தி, இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன்லாம் பொருளாதார பதவி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பதவி அப்போயான்ற மாதிரி பார்த்திங்கன்னா டென்ஷனில் இருக்கார். ஸோ எனக்கோட சின்ன பையன், நான் அரசியலில் பார்த்திங்கன்னா குதிக்கும் போது சும்மா ஸ்கூல் போயிட்டுருக்க பையன், அவனுக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவின்ற மாதிரி போச்சு போயிட்டார். உதயகுமார் கொடுத்தது யாருக்குமே பிடிக்கல. அதிமுக பார்த்திங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தென் மாவட்டங்கள் செல்லூர் ராஜு இருக்கார், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் சதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்காம பார்த்திங்கன்னா உதயகுமார் கொடுத்தது யாருக்குமே வந்து ஒரு பிடிக்காம இருக்குன்னு தெளிவாக தெரியுது. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் வயசாகிடுச்சுங்க, கொஞ்சம் இளமையாக இருக்கவங்க, அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பதவி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கம்மி வயசான்ற மாதிரி கேட்குறாங்க. பொய்ச்சொல்ல பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் கொடுக்க வேண்டியதானே, ஏன் வந்து சிவி சண்முகம் போன்ற நபர் கொடுக்க வேண்டியதுன்ற மாதிரி கேட்க அது பிரச்சனை பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே தான் போயிட்டுருக்கு. பிரச்சனை நின்ற பாடு இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட இந்த விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தீவிர விசுவாசிகளை பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடிக்கு ஆதரவு இல்லை, சசிகலாவுக்கு ஆதரவு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிலைக்குலையை வச்சிருச்சுன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி கடைசி சசிகலா ஒத்து போகிற தவிர்த்து வேறு வழியே இல்லை. சசிகலா ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணாங்க. 2026 நோக்கி போனாலுமே 2026 அவங்களால தேர்தலில் நிற்க முடியாட்டும் 2027 தான் நிற்பாங்க. ஆனால் தீவிர அரசியலில் கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு தான் மும்முரமாக இருக்காங்க. முதல்ல அமைதியாக பேசி பார்த்தாங்க. அதிமுக நான் நிர்வாகியாக இருந்துக்கிறேன், என்னையும் என் தம்பி திவாகரையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சசிகலா வந்து ரொம்ப வந்து கீழே இறங்கி கூட பார்த்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கண்ணாசியும் பண்ணவே இல்லைன்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொதுக்குழு பிரச்சனை இருக்குன்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர்ஸுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.